Daily. Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே வளர்ப்பு நாயை நாட்டு துப்பாக்கியால் சுட்ட பட்டியல் இன இளைஞர் சிக்கினார். காக்கங்கரை பகுதியைச் சேர்ந்த ஜெகதீசன் என்பவர் வளர்த்த நாய் ஒன்று அதிக அலறல் சத்தத்துடன் குரைத்தது. இச்சத்தத்தை கேட்டு ஜெகதீசன் வெளியே வந்து பார்க்கையில் இளைஞர் ஒருவர் நாயை துப்பாக்கியால் சுட்டது தெரிய வந்தது. உடனடியாக ஜெகதீசன் அந்த இளைஞரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். விசாரணையில் அவரின் பெயர் பகவதி என்பதும் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த அவர் வேட்டையாட சென்றபோது நாயை சுட்டதும் தெரிய வந்தது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஆடு மாடு வாங்கி விற்கும் இடைத்தரகர்கள் 3 பேரை மது போதையில் அரிவாளால் வெட்டிய 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். ஐயர்மலை டீக்கடையில் நின்று பேசிக் கொண்டிருந்த 3 இடைத்தரகர்களை மது போதையில் வந்த 22 மற்றும் 24 வயது இளைஞர்கள் இருவர் கையில் வைத்திருந்த அரிவாளால் வெட்டினர். இதில் பெரியசாமி என்பவர் மட்டும் தப்பிவிட படுகாயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து தப்பி ஓடிய இருவரும் பிடிக்கப்பட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என கூறிக்கொண்டே மதுக்கடைகள் அதிகமாக திறக்கும் திராவிட மாடல் அரசே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் வீட்டில் 30 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அகஸ்தியர்பட்டி ரோஜா தெருவைச் சேர்ந்த பாபநாசம் என்பவர் காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். இவர் தனது மனைவியுடன் உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது அவர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 30 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து விசாரணை நடந்து வரும் நிலையில் விடிய அரசின் ஏவல் துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் தமிழகத்தில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை கவுண்டம்பாளையம் அருகே ஜிபே மூலம் பணம் அனுப்புவதாக கூறி லட்சக்கணக்கில் பணம் மோசடி செய்த தம்பதி பிடிபட்டனர். சுகுணாபுரத்தை சேர்ந்த முகமது ரிஷ்வான், ஷர்மிளா பானு தம்பதி பல்வேறு நபர்களிடம் அவசர தேவைக்காக பணம் கொடுத்தால் ஜிபே செய்து விடுவதாக கூறி போலி குறுஞ்செய்திகளை காட்டி பணம் மோசடி செய்துள்ளனர். இதேபோன்று தெலுங்குபாளையத்தை சேர்ந்த சக்திவேல் என்பவரிடம் 4000 பெற்றுக்கொண்டு ஏமாற்றியுள்ளனர். இதுகுறித்த புகாரில் தம்பதியிடம் நடத்திய விசாரணையில் 112 பேரிடம் 1 லட்சத்திற்கு மேல் ஏமாற்றியது தெரியவந்தது. கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள விடிய அரசின் ஏவல் துறையால் இதுபோன்ற நூதன குற்றங்கள் நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே 2 கோயில்களின் உண்டியலை உடைத்து சுமார் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கொத்தனூர் கிராமத்தில் கருப்பையா, தோணியப்பர் கோயில்கள் அமைந்துள்ளது. கோயிலில் வழக்கம் போல பூஜைகள் முடிந்து இரவில் நடை அடைத்துவிட்டு சென்ற நிலையில் காலையில் சென்று பார்த்தபோது 2 கோயில்களின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு 2 உண்டியல்களிலும் இருந்த சுமார் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து விசாரணை நடந்து வரும் நிலையில் நிர்வாக திறனற்ற மாடல் அரசு கொள்ளை சம்பவங்களை கூட தடுக்க முடியாத அவல நிலையில் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.